விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்டெஃபி வழங்க கேட்கலாம். ஸ்டெஃபி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் தற்போது உள்ளது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, இறுதி அறிக்கை, சாட்சிகளின் வாக்குமூலங்களிலிருந்து இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் கிருஷ்ணவேணி. மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து சீமானுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிபதி தற்போது நிராகரித்திருக்கிறார். சீமான் தனிப்பட்ட நபர்களை தூண்டும் விதமாக கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும், இதுபோன்ற கருத்துக்களை சீமான் பேசக்கூடாது என அவருக்கு அறிவுரை வழங்கும்படியும் சீமான் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.